2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கிறேன். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஞானஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். பாருங்க, இது யாரை குறிச்சு சொல்றாங்கன்னா, சீரிய படைத்தலைவன். அவன் பேர் நாகமா. அவனுக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டது. அவன் வீட்டுல ஒரு அடிமை பெண்ணாகிய ஒரு யூத பெண், சின்ன பெண்ணு இருக்கா. அந்த பெண் சொல்றா, நீங்க இந்த ஊருக்கு போங்க, அந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி சொல்றபடி ஆகும்னு அந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த சிறு பெண் மூலமாக வருகின்றது. நாகமான் அதை கேட்டு போகின்றார். போகும்போது அவர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவர் நினைச்சிட்டாரு, படைத்தலைவன் வரனே, அதனால அந்த தீர்க்கதரிசி வெளியில வந்து என்னை கூப்பிடுவாரு, அப்படியெல்லாம் நினைச்சார். அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. உள்ள இருந்த தீர்க்கதரிசி பெரிய வேலைக்காரனை விட்டு சொல்றாரு, அந்த நாகமான வந்து யோர்தான் நதியில ஒரு 7 தரம் முழுகி எழுந்திருக்க சொல்லி. அப்போ இவருக்கு கோபம் வந்து, எங்க ஊர்ல ஆறு இல்லையா, யோர்தான் சுத்தம் இல்லாத ஒரு இந்த ஆறு, இதுல போய் என்ன மூழ்க சொல்றாரு, அதுக்காக நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே இவரு, அப்போ இந்த ஊழியக்காரன் சொல்றான், அவரிடத்துல ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, என்ன சொல்றாரு, ஞானஸ்தானம் பண்ணதானே சொல்றாரு, நீங்க ஒரு 7 தடவை மூழ்கி எழுங்க, நல்லா ஆச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு. அவன் சொன்னபடி அவன் செய்த பிறகு அவன் தோல் அப்படியே சிறு பிள்ளையின் தோலை போல மாறிட்டுன்னு வேதாகம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கடவுள் சில நேரங்களில் சிறிய காரியங்களை செய்ய சொல்வார். நாமளும் அதை அப்படியே யோசிச்சுட்டு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், என்ன பூசணும், இது பண்ணணும், சில டாக்டர்கள் தொட்டு நமக்கு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும் நம்ம நினைப்போம். அவர் எங்கெங்க தொடவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற காரியங்கள் உண்டு. இங்க புஷ்வாக்கத்துல தம்பையார் ஒரு ஸ்கின் டாக்டர் இருந்தார். அவரு தொடவே மாட்டார். நிறைய பேர் காலையில இருந்து வெயிட் பண்ணுவாங்க. அவர் அப்படி பார்த்துட்டு இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அப்படி சில சிறு காரியங்களை கடவுள் சொல்லும் போது, நாம் செய்கின்ற போது பெரிய பெரிய அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கு என்ன சிறிய காரியத்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? உங்களுக்கு தெரியும். அதை செய்வோம், பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்வோம்.